இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்தது. மழை சாரல் விட்டுட்டே இருந்தது. ஈவினிங் வரைக்குமே கொஞ்சம் மழையாக தான் இருந்துச்சுங்க. உங்கள் ஊரில் எல்லாம் மழை பெஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் போல் ஸ்கூல் விட்டு பாப்பா வந்ததும் ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு கொஞ்சம் வெசில்ஸ் வாஷிங், அதுக்கப்புறம் அவங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே இருந்தது. வந்ததுமே அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குங்க. அதை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு மில்க் காத்துனாங்க. இந்த மில்க் ஏன்னா இதுக்கு ஸ்பெஷலாக ஒன்று வரிக்கி இருக்குங்க. இது 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இந்த வரிக்கிக்கு டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நம்ம கன்சீவாக இருக்கிறனால டீ சேர்த்துக்க வேணான்னு சொல்லிட்டு மில்க் எடுத்து மில்கில் தொட்டு சாப்பிட்டாங்க. இந்த வரிக்கி சாப்பிட்ட அனுபவம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குங்க. சாப்பிட்டவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு வேலையுமே கொஞ்சம் இருந்ததுங்க. ஸோ அதையுமே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வெளியில் கூட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். குப்பையை எல்லாம் டஸ்ட் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைப்பீங்க. பட் மண் வந்து ஃபுல்லாக விழுந்துருதுங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளிக்கிழங்கு அண்ட் மரவள்ளிக்கிழங்கு ரெண்டுமே இருந்தது. சரி, இதை அவிச்சு வேக வச்சு பொடி மாஸ் மாதிரி தாளித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்கின் பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரவும் பண்ணிக்கலாம். இது வராதவங்க கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தோல் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இதை ரெடி பண்ணி சாப்பிட்டோம். அவ்வளோதான். பாய்.